ஹலோ எல்லாரும், வீக்கெண்ட் எப்படி கழிச்சுக்கிட்டு இருக்கீங்க? சந்தோஷமா கழிச்சிட்டு இருக்கீங்களா? சூப்பர். நான் என்னமோ இப்போதான் போன சாட்டர்டே வந்த மாதிரி இருக்குது. வீக்கெண்ட்ல என்ன பண்ணீங்கலாம் கேட்ட மாதிரி இருக்குது. அதுக்குள்ள அடுத்த வீக்கெண்டே வந்துருச்சுல. பயங்கர ஃபாஸ்டா டேஸ் போயிட்டு இருக்குது. சீக்கிரமா இதெல்லாம் முடிச்சு நம்ம ரெகுலர் லைஃப்க்கு திரும்பிடுவோம். கவலையே படாதீங்க, சரியா? நம்ம வேற நேற்று நிறைய டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம்ல, இது முடிச்ச உடனே என்ன பண்ண போறோம் அப்படி இப்படின்னு நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ரொம்ப 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 சந்தோஷம். சூப்பர். நான் இன்னொரு பயங்கரமா எக்ஸைட்டடா இருக்கேன். ஏன்னா இன்னைக்கு டிடி நெக்ஸ்ட் தினத்தந்தியோட இங்கிலீஷ் பேப்பர்ல நம்மளோட ஸ்டோரி டெல்லிங் பத்தி, நான் உங்களுக்கு டெய்லி சொல்ற ஸ்டோரி பத்தியும் நான் பண்ற மற்ற ப்ரோக்ராம்ஸ் பத்தியும் எல்லாம் வந்திருக்குது. அது நான் இன்னைக்கு படிச்சுட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ரைட், தூங்க போலாமா? நீங்க போய் படுத்துக்கோங்க, ஃபேன் எல்லாம் போட்டுக்கோங்க, லைட் ஆஃப் பண்ணிக்கோங்க, டாய்ஸ் எல்லாம் எடுத்து பக்கத்துல வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் வச்சுட்டு தூங்க ரெடியா இருங்க. நான் பேரண்ட்ஸ்க்கு ஒரு குவிக் டிப் சொல்லிடுறேன். ஓகே பேரண்ட், quick tip, I am telling this every day. I have some known parents that reach out to me and ask me saying இது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, லாக்டவுன் டைம்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு நடுவில் பிரச்சனை, பசங்க பேரண்ட்ஸ்க்கு நடுவில் பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. I am not able to handle it, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. I am helping a lot of people, but I thought I'll let this word out and say உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு குட்டி announcement saying my first session with you, I will give it to you for free இந்த லாக்டவுன் முடியிற வரைக்கும். If you have any problem, it's okay to accept. This is something that everybody is talking about, and please reach out to me. I will be happy to help you. Even if it is not related to this particular situation, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் with respect to parenting children, everything, you can reach out to me and I will be happy to help you. சூப்பர். ஓகே, அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னா, ஃபேஸ்புக்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ யூடியூப்லயோ எங்க நீங்க இதை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் குவிக்லி ஃபாலோ மீ ஆர் சப்ஸ்கிரைப் மீ ஆர் லைக் மீ ஆர் வாட் எவர் நீங்க எந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்கீங்களோ அதை பொறுத்து, பிகாஸ் ஐ எம் கோயிங் டு பி கமிங் அப் வித் a lot of more programs for little children and I am actually already doing a lot of programs also. அதனால உங்களுக்கு குட்டி பிள்ளைங்க இல்ல பெரிய பிள்ளைங்க இருந்தாங்கனாலும் please follow me because I have a lot of programs for teenagers and little ones and everything. I will keep announcing all of this in the coming days. Okay, super. நம்ம கதைக்குள்ள போகலாம். நான் தெனாலிராமா கதைகள் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நேற்று ஒரு 3 பேர் தான் கேட்டாங்க, இருந்தாலும் அவங்களுக்காக நான் இந்த கதையை சொல்லிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, நீங்க எதுக்கும் ஸ்டார்டிங்ல இருந்தே எங்களுக்கு சொல்லிருங்களேன், ஃபர்ஸ்ட் ஸ்டோரி தெனாலிராமாவோட ஃபர்ஸ்ட் ஸ்டோரியில இருந்தே சொல்லிருங்களேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நானும் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன். இப்போ ஸ்டோரிக்கு போறதுக்கு முன்னாடி I am letting you know the rules of the storytelling. நீங்க படுத்துக்கிட்டு தான் இந்த ஸ்டோரி கேட்கணும். படுத்து கண்ணை மூடிட்டு இந்த கதையை கேட்டுட்டு அப்படியே தூங்கணுங்கிறது தான் ஐடியா. அதனால நல்லா படுத்துட்டீங்கன்னா மட்டும் இந்த ஸ்டோரியை கேளுங்க. ரெண்டாவது, நான் இந்த ஸ்டோரிஸ் 2 தடவை சொல்லுவேன். ஒரு தடவை அழகா வெலாவரியா உங்களுக்கு என்ஜாய் பண்ற மாதிரி சொல்லுவேன். 2வது தடவை கொஞ்சம் விறுவிறுன்னு நான் சொல்லி முடிப்பேன். அது ஏன்னா நீங்க 2வது தடவைக்குள்ள நீங்க அப்படியே படுத்து தூங்கிடுவீங்க. அப்படியும் இல்லைனாலும் அது முடிச்சுட்டு ஒரு மியூசிக் வரும், அதையும் நீங்க கேட்டுக்கிட்டே அப்படியே தூங்கிடலாம். சரியா? நான் கதைக்குள்ள போக போறேன். அது மட்டும் இல்லாம முக்கியமான விஷயம் என்னன்னா, நானே இங்க லைட் ஆஃப் பண்ணிட்டு ஒரு க்ளூமி லைட் போட்டுருவேன். அதனால இதுக்கப்புறம் நீங்க போனை பார்க்க வேண்டியதே இல்லை. நீங்க பக்கத்துல போனை வச்சுட்டு கண்ணை மூடிட்டு இந்த கதையை கேட்டுக்கிட்டே அப்படியே தூங்க வேண்டியதுதான். சரியா? கதைக்குள்ள போலாமா? ஆப்ரா கடாப்ரா. லைட் ஆஃப் ஆயிருச்சு, க்ளூமி லைட் வந்துருச்சு, நம்ம எல்லாரும் தூங்க போலாம். அப்படியே படுத்துக்கோங்க. நீங்க அப்படியே கதையை கேட்டுக்கிட்டே தூங்க வேண்டியதுதான். சரியா? இது வந்து தெனாலிராமாவோட முத கதை. ஓகே, ஒரு நாள் தெனாலிராமா ஒரு ஊர்ல சின்ன பையனா இருக்கும்போது ரொம்ப ரொம்ப வால் பையனா, சுட்டி பையனா, காமெடியா பேசுற பையனா இருந்தார். ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, தெனாலிராமா ஒரு வேலை வெட்டி இல்லாம எல்லா பசங்களோட விளையாடிட்டு சுத்திட்டு வெட்டியா சுத்திக்கிட்டு இருந்தாரு. அப்போ ஒரு நாள் அங்க வந்த ஒரு குரு, இவர் இவ்வளோ டேலண்டடா இருக்கிற, இவ்வளோ காமெடியா இருக்கிற ஒரு பையன் ஏன் இப்படி வெட்டியா சுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு சொன்னாரு, இந்த மாதிரி மலைக்கு மேல ஒரு காளி கோயில் இருக்கு, அங்க நீ ராத்திரி அமாவாசை அன்னைக்கு ராத்திரி போகணும், போயிட்டு நான் சொல்ற மந்திரத்தை நீ அங்க சொல்லணும், சொன்னா காளி வருவாங்க, அவங்க வந்து உனக்கு என்ன அருள் வேணுமோ தருவாங்க, போய் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு. இவருக்கு பயங்கர சந்தோஷமா போச்சு. சூப்பர், நமக்கு வந்து கடவுள்லாம் வரலாம் தர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமாவாசை அன்னைக்கு ராத்திரி தனியா இது மேல ஏறி போனாரு. காட்டுக்குள்ள போனாரு. ரொம்ப இருட்டா இருந்துச்சு, படிக்கட்டு எங்க இருக்குன்னு தெரியல. இருந்தாலும் இவர் கொஞ்சம் தைரியசாலி தான். தைரியமா படியெல்லாம் ஏறி மேல போனாரு.
உங்களுக்கு தெரியும்ல, அந்த நைட் டைமில் அவளோட சவுண்டு கேட்கும், தூரத்துலேருந்து ஃபாக்ஸ் சவுண்டு கேட்கும். அதெல்லாம் தாண்டி ஒரு இடத்துல போயிட்டு பார்க்கும்போது ஒரு காளி கோயில் இருந்துச்சு. அந்த கோயிலும் ரொம்ப இருட்டாக இருந்துச்சு. இவருக்கு எதுவுமே தெரியல. கஷ்டப்பட்டு டோர் எங்கன்னு கண்டுபிடிச்சி உள்ளே போய் இங்கே தான் எங்கேயோ காளியோட சிலை இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு அது முன்னாடி உட்காந்து அவரோட மந்திரத்தை சொல்ல ஆரம்பித்தார். இந்த மந்திரத்தை அவர் ஒரு 1000 டைம் சொல்லணுங்கிறது தான் நம்ம சாமியார் அவருக்கு கொடுத்துருந்த இன்ஸ்ட்ரக்ஷன். சரியா? அதனால என்ன பண்ணாரு, அங்க உட்காந்துட்டு இந்த மந்திரத்தை 1000 டைம் சொல்ல ஆரம்பிச்சாரு. 1 டைம் 2 டைம் 3 டைம் 1000 டைம் சொல்லி முடிக்கும் போது அந்த ரூம்ல திடீர்னு பயங்கரமா வெளிச்சம் வந்துச்சு. அந்த இடத்துல இருந்த அந்த காளி ஸ்டாச்சு நெஜ காளியா மாறிடுச்சு. அது மட்டும் இல்லாம முன்னாடி இருந்ததை விட பெருசா பயங்கரமா இருந்துச்சு. ஏன்னா ரியலுக்கும் ஸ்டாச்சுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல. அப்போ என்னாச்சுன்னா, இந்த காளி வந்து அங்க நின்றுகிட்டு இருக்கும்போது அது எப்படின்னா பயங்கரமா இருக்கும்ல, அவங்களுக்கு 1000 தலை இருந்துச்சான். அவ்வளோ தலை வச்சுக்கிட்டு எல்லா தலையில இருந்து நாக்கு வெளியே தொங்கிக்கிட்டு பல்லுலாம் ஷார்ப்பா, கண்ணெல்லாம் முட்டையா அந்த காளி பயங்கரமாங்க தெனாலிராமா முன்னாடி நின்றுச்சான். யாரா இருந்தாலும் இதை பார்த்தா பயந்துருவாங்க, நடுங்கிருவாங்க. அட்லீஸ்ட் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி பணிஞ்சாது நிற்பாங்க. தெனாலிராமா வந்து டப்புன்னு பயங்கரமா சிரிச்சிட்டானா. இவன் சிரிக்கிறத பார்த்த உடனே காளியால தாங்க முடியல. காளி எப்படி பார்த்து முறைச்சிட்டு, டேய் என்னடா பண்ற, ஏன் என்னை பார்த்து சிரிக்கிற, எல்லாரும் என்னை பார்த்து பயப்படுறாங்க, எல்லாரும் எனக்கு பணிஞ்சிருக்காங்க, நீ எவ்வளவு தைரியமா என்னை பார்த்து சிரிப்ப அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துனாங்களாம். அப்படி கத்துன உடனே தெனாலிராமா சிரிப்பை இன்னும் அடக்க முடியாம சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், காளியம்மா காளியம்மா இது தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் உங்களை பத்தி சிரிக்கல, ஆனா எனக்கு நான் ஒண்ணு நினைச்சு பார்த்தேன், அது நினைச்சு எனக்கு சிரிப்பு வந்துருச்சு அப்படின்னு சொன்னானா. எப்படி என்னடா நினைச்சு பார்த்த அப்படின்னு காளியம்மா கேட்டாங்களாம். அப்ப அவன் சொன்னானா, எனக்கு ஒரு தலை இருக்கு, இந்த ஒரு தலையில ஒரு மூக்கு இருக்கு, இந்த ஒரு மூக்குக்கு சளி பிடிச்சாலே நான் எவ்வளவு பாடுபடுறேன்னு தெரியுமா? மூக்க உறிஞ்சிடும், தும்மல் போடணும், இழுக்கணும், என்னென்னமோ பண்ணணும், கண்ணெல்லாம் எரியும் எனக்கு. உங்களுக்கு 1000 தலை இருக்கு, 1000 மூக்கு இருக்கு, இந்த 1000 மூக்குக்கு ஒரே நேரத்துல சளி பிடிச்சா அப்படின்னு இவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள காளியம்மா விழுந்து 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 சிரிச்சுட்டாங்களா. அவங்க பயங்கரமா சிரிச்ச உடனே இவங்க, இது வரைக்கும் உன்ன மாதிரி ஒருத்தங்க நான் பார்த்ததே இல்லடா, என்னடா எல்லாரும் பயந்து என்னென்னமோ நினைப்பாங்க, நீ இவ்வளோ பயங்கரமான ஒரு சிச்சுவேஷன்லயும் மூக்குக்கு சளி பிடிக்கிறத பத்தி நினைச்சிட்டு இருந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு காளி சொன்னாங்க. நீ பயங்கர காமெடியா பேசுற, அறிவாளியாவும் இருக்கிற, தைரியசாலியாவும் இருக்க, இப்போ நான் உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்க போறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். சூப்பர் சூப்பர், நம்ம சாமியார் சொன்ன மாதிரியே கிஃப்ட் கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது காளி அப்படியே 2 கிண்ணத்தை அவங்களோட கையில எடுத்து சொன்னாங்களாம், இதோ பாரு, இந்த கிண்ணத்துல இருக்கிறது பால், இந்த கிண்ணத்துல இருக்கிறது தயிர், நீ வந்து இந்த பாலை குடிச்சனா உனக்கு பயங்கர அறிவு வரும், பயங்கர காமெடியா பேசுவ, பயங்கரமா எல்லாரையும் டேக்கிள் பண்ணிடுவ, எல்லாமே சூப்பரா பண்ணுவ, அறிவாளித்தனமா பண்ணுவ, உலகத்திலே நீ தான் அறிவாளியா இருப்ப, ஆனா உனக்கு வந்து காசு இருக்காது, உன்னால பெரிய வெல்த் எல்லாம் வராது, நீ ஒரு பெரிய அறிஞனா எல்லாருக்கும் அறியப்படுவ. இந்த கையில இருக்கிறது தயிர், இந்த தயிரை நீ குடிச்சனா பயங்கர பணக்காரனா இருப்ப, அவ்வளோ காசு வரும், உனக்கு தேவையான எல்லாமே இருக்கும், பெரிய வீடு மாடு மாளிகை எல்லாமே இருக்கும், ஆனா உனக்கு அறிவு இருக்காது அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ இதுல எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணி நீ குடி அப்படின்னு சொன்னாங்களாம். தெனாலிராமா யோசிச்சாராம், நமக்கு அறிவு வேணுமா நிறைய பணம் வேணுமா அப்படின்னு கொஞ்ச நேரம் அப்படி யோசிச்சுட்டே இருந்துட்டு, அது காமிங்க அப்படின்னு கிட்ட போய் இப்படி எட்டி பார்த்தாராம். பார்த்து என்ன பண்ணாராம், 2 கிண்ணத்தையும் டபக்குன்னு வாங்கி 2ஐயும் ஒன்னா மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டாராம். காளிக்கு இதை பார்த்தோன்னே பயங்கர கோவம் வந்துருச்சு. என்னடா இது, நான் உங்ககிட்ட ஒரு ஆப்ஷன் தானே கொடுத்தேன், 2ஐயும் சேர்த்து குடிக்க சொன்னானா அப்படின்னு சொல்லி காளி கேட்டோன்னே சொன்னானா, ஐயோ 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 இல்லை மன்னிச்சிருங்க தாயே, உங்களுக்கு மரியாதை குறைச்சலா எதுவும் பண்ணணும்னு நான் நினைக்கவே இல்லை, ஆனாலும் நான் யோசிச்சு பார்த்தேன், இவ்வளோ பணமும் வச்சுக்கிட்டு நான் அறிவில்லாதவனா இருந்தேன்னா யாராவது அதை திருடிட்டு போயிடுவாங்க, எப்படியாவது நான் அதை வீண் செலவு பண்ணிடுவேன், அதுக்கப்புறம் எனக்கு அந்த பணத்தினால எந்த யூஸ்மே இல்லாம போயிடும், இவ்வளோ அறிவாளியா இருந்துட்டு என்கிட்ட நான் பணமே இல்லாம நான் அறிவாளியா சுத்திக்கிட்டு இருந்தேன்னா யாரும் என்னை மதிக்கவே மாட்டாங்க, நான் எவ்வளோ அறிவாளியா இருந்தாலும் நான் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை யாரும் கேட்க மாட்டாங்க, ஊர்ல ஒரு பெரிய ஆளா இருந்தா மட்டும்தான் என்னால இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாருக்கும் கொடுக்க முடியும், நான் சொல்றபடி எல்லாரும் கேட்பாங்க, மற்றபடி நான் எவ்வளோ அறிவு வச்சிருந்தாலும் எல்லாரும் என்ன லூசுன்னு தான் நினைப்பாங்களே தவிர யாரும் நான் சொல்ற பேச்சை கேட்க மாட்டாங்க அப்படின்னு தெனாலிராமன் சொன்னாராம்.
காளி அப்படி யோசிச்சுட்டு சொன்னாலாம், கரெக்டு தான், இந்த சுச்சுவேஷனில் நீ இப்படி யோசிச்சிருக்க, நீ உண்மையிலேயே திறமைசாலி தான், உனக்கு ஆல்ரெடி அந்த திறமை இருக்குது, இதுக்கு மேலே இது ரெண்டையும் நீ கலந்து குடிச்சிருக்க, அதனால நான் உனக்கு அறிவையும் தரேன் பணத்தையும் தரேன் அப்படின்னு சொன்னாராம். தெனாலிராமாவுக்கு பயங்கர சந்தோஷமா போச்சு. தெனாலிராமா தேங்க்யூ காளியம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கீழே இறங்கி வந்தாராம். வரும்போது யோசிச்சுக்கிட்டே வந்தாராம், அறிவும் பணக்காரனுமா சேர்ந்து இருக்கும்போது நமக்கு என்ன மாதிரி வேலை கிடைக்கும், எங்க போய் வேலை செய்வோம் அப்படின்லாம் மனசுல யோசிச்சுக்கிட்டே வந்தாராம். அப்பதான் யோசிச்சாராம், ராஜா கிட்ட போய் கேட்டு பார்ப்போம், ராஜா கிட்ட இந்த மாதிரி என்ன வேலை இருக்குது அப்படின்னு கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொன்னாராம். ஆனா உண்மை என்ன தெரியுமா, ராஜா கிட்ட போய் சேர்றதுன்னா சாதாரண விஷயமா, ராஜா உள்ளவே விட மாட்டாருல்ல. அதனால ராஜாவை ரீச் பண்றதுக்கும் ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு என்ன வழி கண்டுபிடிச்சாருன்னு நான் உங்களுக்கு நாளைக்கு கதையில சொல்றேன். சரியா? சூப்பர். பார்த்துட்டீங்களா? கதை ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. நல்லா கண்ணை முடிக்கோங்க. இதுக்கப்புறம் இதே கதையை நான் ஷார்ட்டாக குவிக்காக சொல்ல போகிறேன். அந்த கதை முடிகிறதுக்குள்ளே நீங்கள் படுத்து தூங்கிடலாம். சரியா? சூப்பர். இந்த கதை தெனாலிராமாவோட முதல் கதை. தெனாலிராமா பயங்கர வெட்டியா ஸ்மார்ட்டா எல்லாம் இருந்தாரு. ஆனா பயங்கரமா வேலை வெட்டி இல்லாம சுத்திக்கிட்டு இருந்தாரு. இதை பார்த்த ஒரு சாமியார் சொன்னாரு, காளி கோயிலுக்கு போ, இந்த மந்திரத்தை 1000 தடவை சொல்லு, 1000 தடவை சொன்னோடனே காளி வருவாங்க, உனக்கு தேவையானதை கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாரு. இவரும் நடு ராத்திரியில காளி கோயிலுக்கு போனாரு, மந்திரத்தை எல்லாம் சொன்னாரு. காளி உயிரோடு அவர் முன்னாடி வந்து நின்னாங்க. அவங்க பார்க்க பயங்கரமா இருந்தாங்க. 1000 தலை வச்சிருந்தாங்க, நாக்கு நீட்டிக்கிட்டு கண்ணு உருட்டிக்கிட்டு அந்த மாதிரி இருந்தாங்க. அதை பார்த்து தெனாலிராமா சிரிச்சிட்டார். என்னடா இது, என் உருவத்தை பார்த்து இது வரைக்கும் யாரும் சிரிச்சதே இல்லை, எல்லாரும் பயந்து ஓடி இருக்காங்க, இவன் என்ன சிரிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு காளியம்மா கேட்டாங்க, ஏன்டா சிரிக்கிற அப்படின்னு. அதுக்கு தெனாலிராமா சொன்னாரு, ஐயோ காளியம்மா, ஒரு தலையில ஒரு மூக்கு வச்சிருக்க எங்களுக்கு சளி பிடிச்சாலே நாங்க எவ்வளவு பாடுபடுறோம் தெரியுமா, உங்களுக்கு 1000 தலையில ஒரே நேரத்துல சளி பிடிச்சா என்ன பாடுபடுவீங்கன்னு நினைச்சு பார்த்து எனக்கு சிரிப்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிரிச்சாராம். இதை கேட்ட உடனே காளி அம்மாவும் சேர்ந்து விழுந்து சிரிச்சுட்டு அவங்க சொன்னாங்களாம், நீ பயங்கர காமெடியா பேசுற, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு அப்படின்னு. அதுக்கப்புறம் காளி அம்மாவே யோசிச்சு சொன்னாங்களாம், இந்த பாரு, இந்த கிண்ணத்துல பால் இருக்கு, இந்த கிண்ணத்துல தயிர் இருக்கு, நீ இந்த பாலை குடிச்சுன்னா உலகத்திலேயே பெரிய அறிவாளியா இருப்ப, ஆனா உங்ககிட்ட காசு பணம் எல்லாம் வந்து சேராது. இந்த தயிரை குடிச்சுன்னா உனக்கு காசு பணம் பயங்கரமா வந்து சேரும், ஆனா நீ உனக்கு அறிவுலாம் அவ்வளவா இருக்காது, அதனால நீ இதுல எது வேணும்னு சொல்லி செலக்ட் பண்ணி நீ அதை குடி அப்படின்னு சொன்னாராம். நம்ம கொஞ்ச நேரம் அதை பார்த்துட்டே இருந்துட்டு, ஒரு நிமிஷம் கிட்ட காமிங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கிட்ட காமிக்க சொல்லிட்டு டபக்குன்னு எடுத்து எல்லாத்தையும் குடிச்சு முடிச்சுட்டாராம். பயங்கரமா கோவப்பட்டாங்களாம் காளியம்மா. அதுக்கப்புறம் அப்பதான் தெனாலிராமா சொன்னாராம், இல்ல காளியம்மா, உங்களை வந்து அவமானப்படுத்தணும்னு நான் எந்த விதத்துலையும் யோசிக்கல, ஆனால் உண்மையை யோசிச்சு பார்த்தேன், எனக்கு பயங்கர அறிவு இருந்தாலும் அந்த அட்வைஸ் நான் பண்ணுறதை மற்றவங்க ஏற்றுக்கணும்னா நான் கொஞ்சம் ஊரில் பணக்காரனாக இருந்தால் மட்டும்தான் மற்றவங்க ஏற்றுக்குவாங்க, இல்லாட்டி யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க என்ன. அதே மாதிரி நான் நிறைய பணக்காரனாக இருந்துட்டு அறிவில்லாமல் போச்சுன்னா என்கிட்ட இருக்கிற பணம் எல்லாம் யாராவது ஏமாற்றிட்டு போயிடுவாங்க, இல்லை நானே செலவழித்து அதை முடிச்சிருவேன். எனக்கு அறிவும் வேணும் பணமும் வேணும், அதனால தான் நான் ரெண்டையும் சேர்த்து சாப்பிட்டேன் அப்படின்னு தெனாலிராமா சொன்னாராம். இதை பார்த்த உடனே காளியம்மா சொன்னாங்களாம், ஓகே, நீ சொன்னது கரெக்ட் தான், நீ வந்து இதுக்கப்புறம் பயங்கர அறிவாளியாகவும் பயங்கர பணக்காரனாகவுமே இருப்பங்கிறதுனால நீ வந்து ஒரு பெரிய ராஜா கிட்ட மட்டும்தான் வேலை செய்ய முடியும் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ தெனாலிராமா அதை யோசிச்சுக்கிட்டே கீழே வந்தாராம். வரும்போது தான் யோசிச்சாராம், எப்படிடா நம்ம ராஜாவை அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு. அவர் எப்படி அப்ரோச் பண்ணார், ராஜாவோட அரண்மனைக்குள்ளே எப்படி போனார்னு நான் நாளைக்கு கதையில் சொல்கிறேன். சரியா? படுத்துட்டிங்களா? தூங்க போகிறீங்களா? ஒருவேளை உங்களுக்கு இன்னும் தூக்கம் வரலன்னா என்னோட இன்னொரு ஸ்டோரி, முன்னாடி நான் சொன்ன ஏதாவது ஒரு ஸ்டோரியை நீங்கள் போய் விசிட் பண்ணி பார்க்கலாம். சரியா? இல்லைன்னா அப்படியே படுத்து தூங்கிடுங்க. அப்பா அம்மா எல்லாருக்கும் குட் நைட் சொல்லிடுங்க. குட் நைட் அப்பா, குட் நைட் அம்மா, குட் நைட் குட்டி தம்பி, குட் நைட் குட்டி பாப்பா, ஸ்வீட் ட்ரீம்ஸ். டேக் கேர்.